அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகம புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பவுல் அத்தனை பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு வரார். அப்போது ரோமாபுரியில் இருக்கிற யூதர்கள்லாம் நாட்டை விட்டு போங்கன்னு சொல்லி கிழவுதிராயன் ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. அப்போது அந்த பட்டணத்துலேருந்து வராங்க ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, அவங்க இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கூடாரங்களை செய்கிற தொழிலை செய்கிறாங்க. அப்போ அதை கேள்விப்பட்டு பவுலும் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறார். பவுலும் அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தவர் தான். அந்த தொழில் அவருக்கு தெரியும், கூடாரம் பண்ணுகிற வேலை. அவங்கள்ட்ட போய் இருந்து அவங்களோட கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஓய்வு நாள் வரும் பொழுது யூதர்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் உபதேசம் பண்ணுறாரு. அப்படி உபதேசம் பண்ணுகிற பொழுது கிறிஸ்துவே தெய்வம், அவர் தான் ஆண்டவர்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பலத்த அபிஷேகத்தோடு கூட அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அதை எதிர்த்து நின்ன நிறைய பேர் தன்னுடைய வஸ்திரத்தை உதறி போட்டு, உங்கள் இரத்தப்பழி உங்கள் மேலே இருக்கும், இனி நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாரு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் இரவு தரிசனமாய், நீ பயப்படாமல் பேசு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் அநேக ஆத்துமாக்கள் எனக்கு உண்டு, நீ பயப்படாமல் பேசு, ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அங்கே 1 வருஷமும் 6 மாதமும் அவர் அங்கே இருந்து அநேக பிரசங்கங்களை செய்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தரை குறித்து அவர் பேசுகிறார், அறிவிக்கிறார். அவர் பயப்படாமல் அந்த பட்டணத்தில் அப்படியாப்பட்ட கிரியைகளையும் ஊழியங்களையும் அவர் செய்தார். ஒரு வைராக்கியம், கர்த்தர் தாமே கூட இருந்து அவர் வழிநடத்தி பெரிய பெரிய காரியங்களை அவரை கொண்டு ஆண்டவர் செய்தார். இன்றைய நாட்களிலும் அப்படியேப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாக இன்றைய நாட்கள் அப்படியாப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அநேக பவுல்கள் தேவை நம்ம தேசத்திற்கு. எழும்ப பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா.